நான் மாலை போட்டாக்க ஏதோ பிரச்சனை ஆகி போறோம் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இருந்தாங்க மாலை போடவா. தாய் குலத்திற்கு என் மனமார்ந்த நன்றியை மகன் சார்பாக தாய்க்கு இந்த மாலை. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அதே மாதிரி என் நண்பன் சந்தானம் அவர்கள் நடித்த இங்கே நான் தான் கிங்கு அந்த படத்தில் கதாநாயகியாக நடித்த பிரியா லயா அவங்க தான் இந்த ட்ரெண்டிங் படத்துல கதாநாயகியாக நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஆக்சுவலா நான் மாலை போட்டாக்க ஏதோ பிரச்சனை ஆகி போறோம் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இருந்தாங்க மாலை போடவா. இவங்க பார்க்கும்போது படத்துல கதாநாயகியாக மட்டுமல்லாமல் படம் பார்க்கும்போது நம்மளுடைய காதலி, நம்மளுடைய மனைவி, நம்மளுடைய எதிர்வீடு, நம்ம கூட படிச்சவங்க அப்படின்ற மாதிரி ஒரு யதார்த்தமாக மீரா தானே கதாபாத்திரம் பேரு, மீரா என்கின்ற கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கீங்க. சூப்பர் சூப்பர் வாழ்த்துக்கள். இந்த மாதிரி அதே மாதிரி இந்த படத்தோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா ட்ரெண்டிங். இன்னைக்கு புருஷன் பொண்டாட்டி சமீபத்துல கூட ஒரு புருஷன் பொண்டாட்டி ட்ரெண்டிங் ஆகி கார்லாம் வாங்கி நாங்க பாத்திருப்பீங்க இல்லையா? நீ எல்லாமே பாப்பா, நீ எல்லாமே பாப்பா. அந்த கார் வாங்கிறதுக்கு காரணமே நீ தான் நினைக்கிறேன். அப்படி ஒரு ட்ரெண்டிங்கான அந்த ஒரு விஷயத்த எப்படி இன்னைக்கு மக்கள் இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் ஆகணும் அப்படின்றதுக்காக நீங்க வந்து பல சந்தர்ப்பங்கள்ல சில நேரத்துல உங்களுடைய பெட்ரூம்குள்ள நடக்கிற விஷயங்கள் கூட வெளிப்படையாக காமிச்சு ஒரு காரு பங்களா வாங்குறதுக்காக உங்களுடைய வாழ்க்கையை இழக்கிறீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த இன்னைக்கு ட்ரெண்டிங் படம் மூலமாக அருமையாக சொல்லியிருக்காங்க. சிவராஜ் இயக்குனர் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்ல, சார் பேரு ஆனந்த். ஆமா, என்னோட தாயோட கணவர் பெயர் எனக்கு தந்தை ஸ்தானத்தில் இருக்கும் திரு ஆனந்த் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் படத்துல கதாநாயகனாக கலையரசன் எப்பா நீ கொலையரசனா இருப்ப போலப்பா. படத்துக்காக என்ன வேணா செய்யலாம், ஒரு ட்ரெண்ட் ஆகிறதுக்காக, லைக் வாங்குறதுக்காக, கமெண்ட் வாங்குறதுக்காக, வியூஸ் வர்றதுக்காக என்ன வேணா செய்யலாம் அப்படின்றத ஒரு தத்ரூபமாக நடிச்சிருக்காரு கலையரசன். அவளுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் வில்லனாக பெசன்ட் நகர் ரவி அவர்கள் நடிச்சிருக்காங்க. ரவி, நான் வந்து ஆடியோ ரிலீஸ்ல எதிரே பார்த்தேன், நீ வந்து குமுறி இருந்தா, ஆனா உண்மையிலேயே அந்த குமுறலுக்கான அர்த்தம் என்னன்ற இந்த படம் பார்க்கும்போது தெரியுது. உன்னோட வசனம் ஒண்ணு, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் அப்படின்னு நீ அடிக்கடியே சொல்லிட்டு இருக்க. அது படம் பார்க்கும்போது நல்லா மிரட்டலாக இருக்கு. அப்புறம் படத்தோட இசையமைப்பாளர் சாம் சிஎஸ் அவரோட பிஜிஎம்லாம் நல்லா சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். கேமராமேன் பேர் பிரவீன், கேமராமேன் பிரவீன். நீங்க வந்து ஒரு இங்கிலீஷ் படத்துல எப்படி ஜேம்ஸ் பாண்டும், அவங்களுக்கு ஹீரோயின் யாருமா? சரி, யாரோ ஒண்ணு அவங்களோட ஊடல் கூடல் எல்லாத்தையும் தத்ரூபமாக எப்படி அந்த கேமராமேன் காட்டுவாரோ அதன் என்னவா சோ அப்படி அந்த தத்ரூபமாக காட்டியிருக்க அந்த பிரவீன் கேமராமேன் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். மொத்தத்துல வெந்து தணிந்தது காடு. கண்டிப்பாக நிறைய பேர் உருப்படாம போயிட்டு இருக்கீங்கல்ல, அவங்க எல்லாரும் இந்த ட்ரெண்டிங் படத்தை பாருங்க. ஏன்னா ட்ரெண்ட் ஆகணும். கூல் சுரேஷை நீங்க மறைமுகமாக சாடுவீங்க, அது எனக்கு தெரியும். ட்ரெண்ட் ஆகணும் அப்படின்றதுக்காக நீங்க உங்களையே சில இடத்துல இழந்து துணிமணிகளை அரைகுறையாக போட்டு இல்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருப்பீங்க. அது வந்து வாழ்க்கை இல்லை, பணம் மட்டும் வாழ்க்கை இல்லை அப்படின்ற ஒரு நல்ல விஷயத்த இந்த ட்ரெண்டிங் படம் மூலமாக வெளியில கொண்டு வந்திருக்காங்க. படத்தை பாருங்க, ஒரு புது முயற்சி. படம் பார்த்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்க.